Friends, welcome to ஷா சமையல். ஒரு அட்டகாசமான புதுவிதமான சுவையில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சன்னா மசாலா பூரி, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. சன்னா மசாலா செய்கிறதுக்கு அதோட மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம அந்த கரம் மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி, 1 இன்ச் பட்டை, 1 கருப்பு ஏலக்காய், 1 பச்சை ஏலக்காய், 3 லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் சேர்த்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தாங்க இந்த சன்னா மசாலாவுக்கு ரொம்ப ருசியை கொடுக்க போகுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும் அந்த மசாலா செய்யும் போதே. மசாலாலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா பொடியை அரைச்சிக்கலாம். இது நான் ஒரு வேளைக்கு தாங்க நான் பொடியை ரெடி பண்ணியிருக்கேன். அப்பப்போ நான் இந்த மசாலா செய்யும் போது புதுசாக அரைச்சிக்குவேன். சில்வர் பாத்திரத்தில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ நம்ம 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா இந்த மசாலாவை அந்த எண்ணெயில் வதக்க போகிறோம். அந்த மசாலாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே சைடில் வரணும் இந்த மாதிரி. அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனாதாங்க நல்லா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும் இந்த மசாலா. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நான் ஏற்கனவே 2 கப் அளவு சன்னாவை கொண்டக்கடலையை ராத்திரி ஊற வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சன்னாவையும் சேர்த்து இப்போ நம்ம சன்னா மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சன்னா மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை நல்லா அடித்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து இதை 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் மிதமான சூட்டில். கடைசியாக தாங்க இந்த மசாலாவை நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அதோட மணமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடே மணக்குன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி மேலே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.